ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் சாலையில் அதிவேகமாக சென்ற பைக் எதிரே வந்த கார் மீது மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கார் மீது மோதிய வேகத்தில் பைக்கில் இருந்த இருவரும் பல அடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது. அது குறித்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? விரிவான விவரங்கள். கௌதமி, இந்த காட்சிகளை நாம பார்க்கும்போது ஒரு ஸ்டண்ட் படத்துக்கு ஒரு காட்சி அமைக்கப்பட்ட ஒரு காட்சியை தான் இதை பார்க்க வேண்டும். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்துல சாலையில வேகமாக சென்ற இளைஞர்களுடைய பைக் மீது கார் மோதியதுல சம்பவ இடத்திலே ஒரு இளைஞர் பலியாகி இருக்கிறார். மேற்கு கோதாவரி மாவட்டம் தாடேப்பள்ளிக்கூடம் மண்டலத்துல தெண்டபாடு என்ற இடத்துல சாலையில பைக் ஓட்டிட்டு வர்றாரு. அந்த பைக்குக்கு முன்னால ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஆட்டோவை அதிவேகத்துல ஓவர்டேக் எடுக்கணுன்றதுக்காக அந்த இளைஞர்கள் முற்படுறாங்க. அப்படி முற்படும் போது எதிரே கார் அந்த இருசக்கர வாகனத்தை மீது மோதும் போது அந்த இருசக்கர வாகனத்துல வந்த இருவருமே ஏறக்குறைய சுமார் ஒரு 13 அடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுகிறார்கள். அதே நேரத்துல அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இன்னொரு இருசக்கர வாகனத்துல வந்தவர்கள் இந்த சம்பவத்தை பார்த்து நிலைத்தடுமாறி அருகாமையில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாயில விழுந்துடுறாங்க. விழுந்தவங்களே தற்போது எழுந்து அந்த கார் மீது மோதிய அந்த பைக்கில் விழுந்த இளைஞர்கள் இருவரையும் காப்பாற்றுவதற்காக முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். அந்த கிஷோர் என்ற நபர் தான், 20 வயது இருக்கக்கூடிய அந்த நபர் தான் பலியாகி இருக்கிறார். இந்த சம்பவத்தின் தொடர்பாக சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.